ஹாய் விவஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் முக்கியமான சிலபஸாக இருக்கிற முகலாயர்கள் ஹிஸ்ட்ரி சிலபஸ் தான் இதில் முக்கியமான டாபிக் முகலாயர், அவங்களுடைய முக்கிய திட்டங்களும் புரட்சிகளை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முகலாய மரபை ஆண்டவர்கள் 6 பேரரசர்கள். அவர்கள் ஃபஸ்ட்டு பாபர் தான், 2வது உமாயூன், 3வது அக்பர், 4வது ஜஹாங்கீர், 5வது ஷாஜஹான், 6வது அவுரங்கசீப் தான் பேரரசராக இருந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பாபரை பற்றி பார்க்கலாம். பாபர் முகலாய மரபின் முதல் அரசராக இருந்திருக்காரு. பாபர் முகலாய மரபினுடைய முதல் அரசர். பாபரை இந்தியாவின் மீது படையெடுத்து வருமாறு வெளிப்படையாக அழைப்பு விடுத்தவர் யாருன்னா தௌலத் கான் லோடி தான். வெளிப்படையாக அவருக்கு இந்தியாவின் மீது நீங்கள் படையெடுத்து வாங்கன்னு சொல்லி அழைப்பு விடுத்திருக்காரு பாபரை. யாருன்னா தௌலத் கான் லோடி. ஸ்டூடெண்ட், இது 6th to 12th வரைக்கும் இருக்கிற முக்கியமான குறிப்புகளை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு முகலாய மரபின் முதல் அரசர் பாபர்னு பார்த்துட்டோம். அவரை இந்தியாவின் மீது படையெடுக்க வருமாறு அழைத்தவர் யாருன்னா தௌலத் கான் லோடி. பாபருடைய முழு பெயர் என்னன்னா ஜாகிருதீன் முகமது பாபர். இதுதான் பாபருடைய முழு பெயர், ஜாகிருதீன் முகமது பாபர். பாபர் என்பதன் பொருள் என்னன்னா புலி. பாபர் என்பதன் பொருள் புலி. பாபர் தந்தை பெயர் உமர் ஷேக் மிர்ஷா. பாபருடைய தந்தை பெயர் உமர் ஷேக் மிஸ்ரா. பாபர் தந்தை வழி துருக்கியை சார்ந்த தைமூர். பாபருடைய தந்தை வழி துருக்கியை சார்ந்த தைமூர். பாபருடைய தாய் வழி என்னன்னா மங்கோலியா சார்ந்த செங்கிஸ்கான். பாபருடைய தாய் வழி மங்கோலியா சார்ந்த செங்கிஸ்கான். நெக்ஸ்ட், பாபர் இருமுறை படையெடுப்பு தோல்வி கண்ட நகரம் எது அப்படின்னா சாமர்கண்ட். பாபர் இங்கே தான் 2 முறை படையெடுத்தாரு, ஆனாலும் தோற்று போயிட்டாரு. எங்கன்னா சாமர்கண்டு. நெக்ஸ்ட், முதல் பானிபட் போர் யார் யாருக்கு இடையே நடந்தது அப்படின்னா பாபர் வெஸ் இப்ராஹிம் லோடி. இவர்களுக்கு இடையே தான் முதல் பானிபட் நடந்தது. முதல் பானிபட் போர் இவர்களுக்கு இடையில தான் நடந்தது. முதல் பானிபட் போர் பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடிக்கு இடையில நடந்தது. நெக்ஸ்ட், இந்தியாவில் முதலில் பீரங்கி பயன்படுத்தப்பட்ட போர் எது அப்படின்னா முதல் பானிபட் போர் தான் 1526வது வருடம். நெக்ஸ்ட், பாபரின் சுயசரிதை எது அப்படின்னா பாபர் நாமா, பாபர் நினைவுகள். பாபரின் சுயசரிதையின் பெயர் பாபர் நாமா, அவரே இயற்றியது தான் இது. நெக்ஸ்ட், பாபர் மகன் பெயர் என்னன்னா உமாயூன். இது அயனி அக்பரி நூல் உமாயூனை பற்றி அயனி அக்பரி நூல் எழுதினவர் அபுல் பாசல். அயனி அக்பர் நூல் எழுதினவர் அபுல் பாசல். நெக்ஸ்ட்டு உமாயூனை பற்றி பார்க்கலாம். உமாயூன் பாபருடைய மகன். உமாயூன் சகோதரர் பெயர் என்னன்னா காம்ரான், அஸ்காரி, இந்தால். உமாயூன் என்பதன் பொருள் என்னன்னா அதிர்ஷ்டம். உமாயூன் நாடோடியாக இருந்த ஆண்டுகள் 15 ஆண்டுகள். உமாயூன் மனைவி அமதா பானு பேகம். உபயோகிக்கும் அமிதா பேகத்திற்கும் பிறந்தவர் தான் உமாயூன் தான். அது உமாயூனுக்கும் அமிதா பேகுக்கும் பிறந்தவர் தான் அக்பர். 3வது பேரரசர் அக்பர் தான். முகலாய பேரரசின் 3வது பேரரசர் அக்பர். அக்பர் பிறந்த இடம் அமரக்கோட்டை. அக்பர் அரியணை ஏறும்போது அவருக்கு வயது 14. 2வது பானிபட் போர் யார் யாருக்கு இடையே நடந்துச்சுன்னா அக்பர் மற்றும் ஏமச்சந்திரன். 2வது பானிபட் போர் யார் யாருக்கு இடையே நடந்ததுன்னா அக்பர் மற்றும் ஏமச்சந்திரன். முதல் பானிபட் போர் யார் யாருக்கு இடையில் நடந்ததை நம்ம மேலே பார்த்தோம், பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடி. நெக்ஸ்ட்டு, அக்பரின் படைத்தளபதி மற்றும் பாதுகாவலர் யாருன்னா பைராம் கான். அக்பரின் படைத்தளபதி மற்றும் பாதுகாவலர் பைராம் கான். அக்பரின் வளர்ப்பு தாய் மாகம் அனகா. அக்பரின் மனைவி பெயர் ஜோத்பாய். அக்பர் யாருடைய முற்போக்கு எண்ணம் கொண்டதாக இருந்தார்னா ஷேக் முபாரக். நெக்ஸ்ட்டு, தீன் ஹிலாஹி என்ற தெய்வீக சமயத்தை தோற்றுவித்தவர் அக்பர்.
தீன் இலாஹி என்ற தெய்வீக சமயத்தை தோற்றுவித்தர் யாருன்னா அக்பர். அக்பர் சுயசரிதை எதுன்னா அக்பர் நாமா, அது எழுதினவர் தான் அயனி அக்பர். மேலே பார்த்தோம் அக்பர் சுயசரிதை வந்து அக்பர் நாமா, அதை எழுதிய ஆசிரியர் அயனி அக்பர். நெக்ஸ்ட்டு அக்பர் நாமா இயற்றியவர் அபுல் பாசல். அக்பர் நாமா இயற்றியவர் வந்து அபுல் பாசல் தான். அயனி அக்பர்னு இந்த பிராக்கெட்டில் கொடுத்துருக்கேன், இது என்னன்னு தெரியல, இது விட்டுருங்க. அக்பர் நாமா இயற்றியவர் அபுல் பாசல். எழுதி ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு மறந்து போச்சு. இது என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அக்பர் நாமா இயற்றியவர் அபுல் பாசல். அக்பர் நாமாங்கிறது அக்பருடைய சுயசரிதை நூல். நெக்ஸ்ட்டு அக்பர் அவையில் இருந்த நகைச்சுவை மேதை யாருன்னா பீர்பால். பீர்பால் வந்து அக்பருடைய அவையில் தான் நகைச்சுவை மேதையாக இருந்திருக்காரு. யாருன்னா பீர்பால். நெக்ஸ்ட்டு முகலாய மரபில் சிறந்த அரசர் யாருன்னா அக்பர் தான். முகலாய மரபிலேயே சிறந்த அரசராக இருந்தவர் அக்பர். ஜிசியா வரியை நீக்கியவர் யாருன்னா அக்பர். மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் அக்பர். அக்பரின் மகன் தான் ஜஹாங்கீர். நெக்ஸ்ட்டு நம்ம ஜஹாங்கீரை பற்றி பார்க்கலாம். ஜஹாங்கீர் இயற்பெயர் வந்து சலீம். ஜஹாங்கீருடைய இயற்பெயர் சலீம். ஜஹாங்கீர் என்பதன் பொருள் உலகை வென்றவர். ஜஹாங்கீர் சுயசரிதை என்னன்னா துசுக்கி ஜஹாங்கீரி. ஜஹாங்கீருக்கும் சுயசரிதை இருக்குது, அது என்னன்னா துசுக்கி ஜஹாங்கீரி. அரண்மனை வெளிவாயிலில் மிகப்பெரிய மணி ஒன்றை கட்டி ஆட்சி செய்தவர் யாருன்னா ஜஹாங்கீர் தான். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அரண்மனை வெளிவாயிலில் மிகப்பெரிய மணி ஒன்றை கட்டி ஆட்சி செய்தவர் ஜஹாங்கீர். ஜஹாங்கீருடைய மூத்த மகன் குஸ்ரு. ஜஹாங்கீரால் கொல்லப்பட்ட சீக்கிய குரு அர்ஜுன் தேவ். ஜஹாங்கீரால் கொல்லப்பட்ட சீக்கிய குரு யாருன்னா குரு அர்ஜுன் தேவ் தான். ஜஹாங்கீரின் மனைவி நூர்ஜஹான். நூர்ஜஹான் இயற்பெயர் வந்து மெஹருன்னிசா. நூர்ஜஹான் தான் வந்து ஜஹாங்கீருடைய மனைவி. நூர்ஜஹானுடைய இயற்பெயர் மெஹருன்னிசா. நூர்ஜஹான் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா உலகின் ஒளி. நூர்ஜஹான்னா என்ன பொருள்? உலகின் ஒளி. மெஹருன்னிசா உடைய முதல் கணவர் ஷெர் ஆப்கான். ஜஹாங்கீருடைய மகன்கள் யாருன்னா குர்ரம் ஹாரியார் தான் அவங்களுடைய மகன்களாக இருக்காங்க. முதல் மகன் வந்து குஷ்ரு. நெக்ஸ்ட்டு ஷாஜஹானை பற்றி பார்க்கலாம். ஷாஜஹானுடைய இயற்பெயர் குர்ரம். இது ஒரு குட் ஃபார் லோ டைம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஷாஜஹான் இயற்பெயர் குர்ரம். குர்ரம் என்பதன் பொருள் என்னன்னா உலகின் அரசன். உலகின் அரசன். முகலாய மரபில் பொற்காலம் யாருடைய ஆட்சி காலம் அப்படின்னா ஷாஜஹானுடைய ஆட்சி காலம் தான் முகலாய மரபில் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஷாஜஹான் கட்டிய கட்டிடங்கள் தாஜ்மஹால், ஜிம்மா மசூதி, செங்கோட்டை. ஷாஜஹான் கட்டிய மிகப்பெரிய பள்ளிவாசல் ஜிம்மா மசூதி. ஜஹாங்கீர் கல்லறையை கட்டியவர் யாருன்னா ஷாஜஹான். அப்பாவுடைய கல்லறையை கட்டினவர் யாருன்னா ஷாஜஹான். ஷாஜஹானுடைய அப்பா தான் ஜஹாங்கீர், அவருடைய கல்லறையை கட்டியவர் ஷாஜஹான். ஷாஜஹான் இருந்த விலைமதிப்புள்ள ஆசனம் மயிலாசனம். ஷாஜஹானின் இருந்த விலைமதிப்புள்ள ஆசனம் மயிலாசனம் வந்து ஷாஜஹானிடம் தான் இருந்தது. விலைமதிப்புள்ள ஆசனம். ஷாஜஹானுடைய மனைவி மும்தாஜ். ஷாஜஹான் மகன்கள் தாரா, சுஜா, மூரத். ஷாஜஹான் பின் ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னா அவுரங்கசீப். நெக்ஸ்ட்டு அவுரங்கசீப் வந்து அவுரங்கசீப்பால் கொலை செய்யப்பட்ட அவர் சகோதரர்கள் யாருன்னா தாரா, சுஜா, மூரத் தான். அரசு பதவி இருந்த இரத்த பாசம் அறியாது என நிரூபித்தவர் அவுரங்கசீப் தான். அரச பதவி வந்து இரத்த பாசத்தை எல்லாம் அறியாது என நிரூபித்தவர் அவுரங்கசீப். அவுரங்கசீப் சேர்ந்த முஸ்லீம் பிரிவு சன்னி. அவுரங்கசீப் சேர்ந்த முஸ்லீம் பிரிவுடைய பெயர் என்னன்னா சன்னி. தினமும் திருக்குரான் படிக்கும்
பழக்கம் உடையவர் யாருன்னா அவுரங்கசீப். அவுரங்கசீப் கொல்லப்பட்ட சீக்கிய குரு யாருன்னா குருதேவ் பகதூர். அவுரங்கசீப்பால் கொல்லப்பட்ட சீக்கிய குரு குருதேவ் தேஜ் பகதூர். ஜிஸ்யா வரியை மீண்டும் விதித்தவர் அவுரங்கசீப். ஜிஸ்யா வரியை மீண்டும் விதித்தவர் அவுரங்கசீப். ஜிஸ்யா வரியை வந்து அக்பர் நீக்கி இருந்தார், அதை மறுபடியும் கொண்டு வந்திருக்காரு யாருன்னா அவுரங்கசீப். அவுரங்கசீப்பிற்கு புற்றுநோய் போல் அமைந்த படையெடுப்பு எதுனா மராத்திய படையெடுப்பு. முகலாய அரசின் கடைசி பேரரசர் அவுரங்கசீப் தான். வீவர்ஸ், நெக்ஸ்ட்டு டெல்லி சுல்தானியம் பார்க்கலாம். அதனுடைய காலம் 1206 முதல் 1526 வரை டெல்லி சுல்தானிய காலம். அடிமை வம்சம் தான் முதல்ல தோற்றுவிக்கப்பட்டது. அது வந்து 1206 முதல் 1290 வரை அடிமை வம்சம் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து குப்துதீன் ஐபக் தான். அவர் வந்து 1206 முதல் 1210 வரை இருந்திருக்காரு. இது வந்து இவருடைய மகன் ஆரம்சா, மருமகன் தான் இல்டுமிஸ். இவர் வந்து மருமகன் இல்டுமிஸ் வந்து அடிமையின் அடிமை என்று அழைக்கப்படுறாரு. இது உங்களுக்கு தெரியும். கோரியின் அடிமை யாருன்னா குப்துதீன் ஐபக் தான். கோரியின் அடிமை குப்துதீன் ஐபக். டெல்லியின் முதல் சுல்தான். டெல்லியின் முதல் சுல்தான் யாருன்னா குப்துதீன் ஐபக். லாகூர் டெல்லி தலைநகரை மாற்றியவர். லாகூரில் இருந்த தலைநகரை டெல்லிக்கு மாற்றியவர். குதுப் மினார் கட்ட ஆரம்பித்தவர் யாருன்னா குப்துதீன் ஐபக் தான். யாருடைய நினைவாக அப்படின்னா குவாச்சரி குப்தீன் பக்தியார் தான் கட்டினார். சூப்பி அவங்களுடைய நினைவாக கட்டினார். குதுப் மினார் கட்ட ஆரம்பித்தவர் குப்துதீன் ஐபக் தான். லாக் பக்ஷ் கொடை பட்டப்பெயர். இவருடைய பட்டப்பெயர் என்னன்னா குப்துதீன் ஐபக்குடைய பட்டப்பெயர் லாக் பக்ஷ். ஹசன் நிஜாமி அறிஞர் ஆதரிப்பு. இந்த அறிஞரை அவர் ஆதரிச்சிருக்காரு. அசர் நிஜாமிங்கிற அறிஞரை ஆதரிச்சிருக்காரு. குவத்துல் இஸ்லாம் மசூதி கட்டியிருக்காரு டெல்லியில். குவத்துல் இஸ்லாம் மசூதியை கட்டியிருக்காரு டெல்லியில். 1210 மரணம் அடைஞ்சிருக்கார் குப்துதீன் ஐபக். குதிரை போல சவுகான் விளையாட்டு, குதிரையில் போயிட்டு இருக்கும் போது மரணம் அடைஞ்சிருக்காரு டெல்லியில். நெக்ஸ்ட்டு இல்டுமிஸ், அவருடைய மருமகன் தான் இல்துமிஸ். அவர் வந்து 1210 1236 வரை இல்துமிஸ் ஆட்சியில் இருந்திருக்காரு. இவர் தான் அடிமையின் அடிமை என்று அழைக்கப்படுகிறவர் யாருன்னா இல்துமிஸ் தான். குத்புதீனின் அடிமை மருமகன் யாருன்னா இல்துமிஸ். குவாரிஷம் ஜலாலுதீன் அவங்களுக்கு ஆதரவு மறுக்கப்பட்டிருக்கு. கிபி 1229 கஷிபா பட்டயம் வாங்கி ஆட்சி நடத்தினார். இவர் கஷிபா பட்டயம் வாங்கி ஆட்சி நடத்தினவர் இல்துமிஸ். குதுப்பினார் கட்டி முடித்தவர் யாருன்னா இல்துமிஸ் தான். குதுப்பினாரை கட்டியவர் இல்துமிஸ், கட்டத் தொடங்கினவர் குப்துதீன் ஐபக்கு. இது வந்து 238 அடியிலிருந்து 234 அடி உயர்த்தியது. அரேபிய நாணய முறை கொண்டு வந்தவர். இந்தியாவில் அரேபிய நாணய முறையை கொண்டு வந்தவர் இல்துமிஸ் தான். இந்தியாவில் அரேபிய நாணய முறையை கொண்டு வந்தவர் இல்துமிஸ். அந்த நாணய முறை 2 வகையாக இருந்திருக்கு. ஒன்று டங்கா, இன்னொன்று ஜிடால். டங்கா அப்படின்னா வெள்ளி, ஜிடால்னா செம்பு. இந்தியாவில் அரேபிய நாணய முறையை கொண்டு வந்தவர் இல்துமிஸ். அது வந்து டங்கா டிஜால்னு இருந்தது. டங்கானா வெள்ளி, டிஜால் நாணயம்னா அது செம்பு நாணயமாக இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், 175 கிராம் எடை உள்ள வெள்ளி நாணயம் தாங்கா என்று அழைக்கப்பட்டிருக்கு. 175 கிராம் உடைய அரேபிய நாணயம், வெள்ளி நாணயம் தாங்கா என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட்டு இக்தாதார் முறை கொண்டு வந்தவர் யாருன்னா இக்தாதார் முறையை கொண்டு வந்தவர் இல்துமிஸ். இதன்படி தான் மாகாணங்கள் பிரிக்கப்பட்டது. இல்துமிஸ் கொண்டு வந்த இக்தாதார் முறையின் மூலமாக தான் மாகாணங்கள் பிரிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. நாற்பதின்மர் முறையை தோற்றுவித்தவர் யாருன்னா இல்துமிஸ். நாற்பதின்மர் முறையை தோற்றுவித்தவர் இல்துமிஸ். நெக்ஸ்ட்டு ருக்னுதீன் பேரோஷ். இவர் மரணம் ரஷ்யா பேகம் அதுக்கப்புறம் வராங்க.
அதுக்கப்புறம் 1236 1240 வரைக்கும் இவங்க தான் ரஷ்யா பேகம் தான் இருந்திருக்காங்க. இவங்க யாருன்னா இல்துமிஸுடைய மகள். ரஷ்யா பேகம் வந்து இல்துமிஸுடைய மகள். அவங்க தான் அவர் மரணத்துக்கு அப்புறம் இவங்க வந்திருக்காங்க. அப்புறம் டெல்லியின் முதல் பெண்ணரசி, டெல்லியின் முதல் பெண்ணரசின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க யாருன்னா ரஷ்யா பேகம். அப்புறம் யாகூர் குதிரை, ஏன்னா அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் பேரோஸும் இறந்ததுக்கப்புறம் இவங்க தான் வந்திருக்காங்க ரஷ்யா பேகம். கிட்டத்தட்ட 4 வருஷங்கள் ஆட்சி புரிந்திருக்காங்க, 36-40 வரைக்கும். இவங்க யாருன்னா இல்துமிஸுடைய மகள், டெல்லியின் முதல் பெண்ணரசி, யாகூத் குதிரைப்படை தலைவனை ஆதரிச்சிருக்காங்க. எத்தியோப்பியா அபிசீனியா, படின்னா அல்தூனியா கிளர்ச்சி, ரஷ்யா இவங்களுக்கு எதிராக படின்னா அல்தூனியா கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அப்போ இவங்க கொல்லப்படுறாங்க. 1240 ரஷ்யா பேகம் வந்து கொல்லப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு நஸ்ருதீன் முகமது வராரு. அவர் வந்து இல்துமிஸுடைய இளைய மகன். அவர் 1266 வரை ஆட்சி புரிகிறாரு. பொம்மை நாயக் பதவி பால்பன் மாமனார். அதுக்கப்புறம் வந்து பொம்மை, அப்புறம் நாயக் பதவி வருது. அப்புறம் பால்பன் வராரு. பால்பன் வந்து மாமனார் இவருக்கு. பால்பன் பால்பன் ஆண்ட வருடம் 1266 1887 வரைக்கும் ஆட்சி புரிகிறாரு. அடிமை, தண்ணீர் சுமந்தவர், வேட்டைப்படை வீரர், தளபதி, நாயப்பதவி, சுல்தான், இப்படியெல்லாம் பால்பன் சொல்லப்படுறாரு. அடிமை வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னா பால்பன் தான். இதெல்லாம் சொன்னவர் யாருன்னா லேன்பூல், வரலாற்று ஆய்வாளர். பால்பனை பற்றி நீ ஒரு அடிமை, தண்ணீர் சுமந்தவர், வேட்டை படை வீரர், தளபதி, நாயக் பதவி, சுல்தான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா லேன்பூல். இவர் வந்து வரலாற்று ஆய்வாளர். பால்பன் தான் அடிமை வம்சத்தின் கடைசி அரசராக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு தெய்வீக உரிமை கோட்பாடு. 40 குழு ஒடுக்குகிறார். 40 குழு வந்து ஒடுக்குகிறார். அதை கொண்டு வந்தவர் வந்து இல்துமிஸ். அந்த குழுவை வந்து ஒடுக்குகிறார். சுல்தான் கடவுள்களின் நிழல் இறைவனால் பூமிக்கு அனுப்பப்பட்டவர்னு சொல்லி பால்பன் வந்து சொல்கிறாங்க. பால்பனை ஏன்னா சுல்தான் கடவுள்களின் நிழல் இறைவனால் பூமிக்கு அனுப்பப்பட்டவர்னு சொல்லப்படுறவர் பால்பன். ஃபைப்போஸ் குழு இருந்திருக்கு. சுக்குரிகான் தலை துண்டிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு புக்ரா கான் வந்து அப்போ ஆளுநராக இருந்திருக்காரு. மேவார் மியோ கொள்ளையர்களை ஒடுக்கியவர் பால்பன். மங்கோலிய படை தான் இந்தியாவை காப்பாற்றார். இந்தியாவில் முஸ்லிம் பேரரசு அதன் உச்சத்தை தொட்டது கில்ஜி ஆட்சியில் தான். இந்தியாவின் முஸ்லிம் பேரரசு உச்சத்தை தொட்டது கில்ஜி ஆட்சியில். நான் குட்டியாக எழுதி வச்சுருக்கேன். சாரி வீவர்ஸ், ஏன்னா எனக்கு அப்பப்போ மறந்துருன்னு சொல்லி நான் அப்பப்போ இதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1287 மரணம் அடைஞ்சிருக்காரு. யாருன்னா பால்பன் மரணம் அடைந்தது 1287. இந்தியாவில் முஸ்லீம் பேரரசு அதன் உச்சக்கட்டத்தை தொட்டது வந்து கில்ஜி ஆட்சியில் தான். நெக்ஸ்ட்டு கில்ஜி வம்சம். பால்பனுடைய பேரன் அது சைக்குபாத் கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் சைக்குபாத். சிற்றின்பவாதியாக அவர் சைக்குபாத் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் கில்ஜி வம்சம் ஆரம்பிச்சிருக்கு. கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி. கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் ஜலாலுதீன் கில்ஜி. அவருடைய மருமகன் அலாவுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜியுடைய மருமகன் அலாவுதீன் கில்ஜி. அவருடைய ஆண்டு 1296. ஜலாலுதீன் கில்ஜியுடைய ஆண்டு 1290 முதல் 1296 வரை இருந்திருக்கார் ஆட்சியில். அதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜி கருணை உள்ளம் கொண்டவர். யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி வந்து கருணை உள்ளம் கொண்டவராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மருமகன் வந்து அலாவுதீன் கில்ஜி வந்திருக்காரு. அவர் ஆண்டு 1296. காரா மாலிக் சஜ்ஜி ஆளுநராக இருந்திருக்காரு. இவர் யாருன்னா பால்பனுடைய மருமகன் தான் காரா மாலிக்கு. தேவகிரி ராமச்சந்திர யாதவ் தேவகிரியில் ராமச்சந்திர யாதவ் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்காரு.
அப்போ மது ஒழிப்பு ஒற்றை முறையெல்லாம் வந்திருக்கு. தேவகிரி அரசர் தான் இவர், ராமச்சந்திர யாதவ். இவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கார் எங்கன்னா தேவகிரியில். யாரால்னா அலாவுதீன் கில்ஜினால். அப்புறம் செகண்ட் அலாவுதீன் கில்ஜி 1296 1316 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. 1299 1300 வருடங்களில் குஜராத்தின் போரில் படையெடுப்பு நடந்திருக்கு. அங்கே அடிமை வந்து மால்க்பூர் அடிமை வந்து மால்க்பூர். 1301 ரத்தம்பூர் படையெடுப்பு நடந்திருக்கு, தேவகிரி படையெடுப்பு. 1303 சித்தூர் படையெடுப்பு, ராஜா ரத்தன் சிங்கு. நெக்ஸ்ட்டு பத்மாவத் கதை எழுதியவர் மாலிக் முகமது ஜெய்சி. பத்மாவத் கதையை எழுதினவர் யாருன்னா மாலிக் முகமது ஜெய்சி. பத்மினி சவுகார் தீ குடிச்சிருக்காங்க, அப்போ சவுகார் முறை. அடுத்தது தலைமை தளபதி யாருன்னா மாலிகாபூர். மாலிகாபூர் தான் தலைமை தளபதியாக இருந்திருக்காரு. அலாவுதீன் கில்ஜியுடைய தலைமை தளபதி மாலிகாபூர். கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறை அறிமுகம் செய்திருக்காரு. நிலவரியையும் அறிமுகம் செய்திருக்காரு. இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறை அறிமுகம் செய்தவர், நிலவரியை அறிமுகம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி. நெக்ஸ்ட்டு தளபதி அடிமை. மாலிகாபூர் படையெடுப்பு 1310 நடந்திருக்கு. அங்கே தேவகிரி யாதவ், அப்புறம் வாராங்கல் காகாதியர் படையெடுப்பு, துவார சமுத்திரம் ஹெய்ஷாலர் படையெடுப்பு, மதுரை பாண்டியன் தோற்கடிக்கிறார் மதுரையில். அப்புறம் இராணுவ சீர்திருத்தங்கள் அலாவுதீன் கில்ஜின் காலத்தில் இருந்திருக்கு. அது என்னென்னா குதிரைக்கு சூடு போடுதல் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி தான். ஷீலியா படைவீரர் பட்டியல் தயாரிக்கப்பட்டுச்சு. கலை இலக்கியம் அப்படிங்கிறது வந்து அமீர் ஹாசனை ஆதரிச்சிருக்காரு. கலை இலக்கியங்களில் அவர் அவருக்கு பிடிச்சிருந்ததாக இருந்திருக்கு. அதனால் அதில் இருந்திருக்கிற அறிஞர்களான அமீர் குஸ்ரு, அமீர் ஹாசனை ஆதரிச்சிருக்காரு. அவங்க வந்து அமீர் குஸ்ரு தான் வந்து இந்திய கிளி என்று அழைக்கப்படுகிறார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நல்லா நோட் பண்ணிக்காங்க. இந்திய கிளி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா அமீர் குஸ்ரு. அலை தர்வாஷா என்ற நுழைவாயில் கட்டியவர். அலை தர்வாஷா என்ற நுழைவாயை கட்டியவர் அலாவுதீன் கில்ஜி தான். அங்காடி சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா அவர் தான் அலாவுதீன் கில்ஜி தான். அங்காடி சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர். ஷஹானா மண்டி அதிகாரி நியமனம் செய்திருக்காரு. முன்ஷியான்கள் ஒற்றர்கள் இருந்திருக்காங்க. மாலிகாபூர் நிர்வாகம் 35 நாட்களில் ஆட்சி முடிஞ்சிருக்கு மாலிகாபூர் நிர்வாகம். அதுக்கப்புறம் மரணம். நெக்ஸ்ட்டு துக்ளக் மரபு. துக்ளக் மரபு வந்து 1320 1414 வரை. கியாசுதீன் துக்ளக் மரபை நிறுவியவர் யாருன்னா கியாசுதீன் துக்ளக். துக்ளக் மரபை நிறுவியவர் கியாசுதீன் துக்ளக். துக்லாபாத் புதிய நகரம் 1320 1324 வரைக்கும் கியாசுதீன் துக்ளக் இருந்திருக்காரு. ஜூனா கான் வந்து மகன். அவன் வந்து வாராங்கல். அவர் வந்து வாராங்கல்ல பிரதாபருத்ர தேவன் காகிதி அரசன். அவர் அங்கே வந்து பெரும் செல்வம் ஈட்டினவர். நெக்ஸ்ட்டு முகமது பின் துக்ளக். இவர் வந்து காமெடி அரசன் என்று சொல்லப்படுறாரு. ஏன்னா முகமது பின் துக்ளக் வந்து காமெடி அரசன் சொல்லப்படுறாரு. முகமது துக்ளக் பின் துக்ளக்குடைய இன்னொரு பேர் தான் ஜூனா கான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நோட் பண்ணிக்கோங்க. முகமது பின் துக்ளக்குடைய இன்னொரு பேர் ஜூனா கான். அவருடைய ஆட்சி காலம் 1325 முதல் 1351 வரை. தலைநகரம் மாற்றியிருக்காரு டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு. அப்புறம் தேவகிரிலேருந்து டெல்லிக்கு மாற்றியிருக்காரு. அப்புறம் தௌலதாபாத் அப்படின்னு தேவகிரிக்கு பெயர் மாற்றியிருக்காரு. தேவகிரிக்கு பெயர் மாற்றியவர் முகமது பின் துக்ளக்கான ஜூனா கான் தான். தௌலதாபாத் அப்படின்னு மாற்றியிருக்காரு. இபன் பதூதா வந்திருக்காரு. அப்போது இபன் பதூதா வருகை இருந்திருக்கு. எப்போனா அவர் யாருன்னா மொராக்கா நாட்டு பயணி இபன் பதூதா. கைவிடப்பட்ட டெல்லி என்று சொன்னவர். டெல்லியை கைவிடப்பட்ட டெல்லி என்று சொன்னவர் யாருன்னா இபன் பதூதா. இவர் மொராக்கா நாட்டு பயணி.
நெக்ஸ்ட்டு தேவாப் வரி விதிப்பு. தேவாப்புங்கிற வரி விதிக்கப்பட்டிருக்கு இவர் காலங்களில். அப்புறம் தக்காவி வேளாண் கடனை வழங்கியிருக்காரு, வேளாணுக்கு கடன் வழங்கியிருக்காரு. அது என்னன்னா தக்காவி அப்படிங்கிற வேளாண் கடன் வழங்கப்பட்டிருக்கு. திவானி கோஹி வேளாண் துறையை உருவாக்கியிருக்காரு. திவான் கோஹி என்ற வேளாண் துறையை உருவாக்கியவர் ஜூனா கான் என்கிற முகமது பின் துக்ளக்கு. அடையாள நாணய முறை கொண்டு வந்தவர், அறிமுகம் செய்தவர் யாருன்னா முகமது பின் துக்ளக் தான். அடையாள நாணய முறை கொண்டு வந்தவர், அவற்றை அறிமுகம் செய்தவர் யாருன்னா முகமது பின் துக்ளக். சீனா குப்லாய் கான் காகித பணம் அறிமுகம் செய்தவர் யாருன்னா முகமது பின் துக்ளக் தான். செப்பு நாணயங்களை வெளியிட்டவர் முகமது பின் துக்ளக். செப்பு நாணயங்களுக்கு பதிலாக எல்லாம் வெள்ளி நாணயங்களை கொடுத்து மாற்றிக்கிறது. அப்படி கொடுத்ததுனால கஜனாவே காலி ஆயிடுச்சு. அப்புறம் தான் நிலவரி பணமாக வசூலிக்கப்பட்டிருக்கு. பராணி இபன் பதுதா அப்போ ஆதரிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் மதுரை சுல்தானியம் தோற்றுவிக்கப்பட்டது அந்த ஆண்டு 1333 1334 வரை மதுரை சுல்தானியம். ஃபஸ்ட்டு விஜயநகரம் வந்திருக்கு 1336, வங்கம் 1346, அப்புறம் பாமினி அரசு 1347 வந்திருக்கு. 1335 மதுரை தனி சுல்தானாக ஆனது. 1346 வங்காளம் சுதந்திரம் அரசானது. 1346 1351 மார்ச்சில் மரணம் அடைஞ்சிருக்காரு. அப்புறம் பரானினா முரண்பாடுகளின் மொத்த உருவம் என முகமது பின் துக்ளக்கை பற்றி கூறுகிறார். யாருன்னா பரானி முகமது பின் துக்ளக்கை என்ன சொல்கிறாருன்னா முரண்பாடுகளின் மொத்த உருவம்னு சொல்லி முகமது பின் துக்ளக்கை சொல்கிறவர் பரானி. அவரை பற்றி கூறியிருக்காரு. இந்த கூற்று பார்த்துக்கோங்க நல்லா. நெக்ஸ்ட்டு பௌதனி. மக்களில் இருந்தும் மன்னர், மன்னரில் இருந்தும் விடுதலை என கூறியவர். மன்னர்கிட்டிருந்து விடுதலைன்னு சொன்னவர். மக்களில் இருந்து மன்னர், மன்னரிடம் இருந்து விடுதலைன்னு இந்த கூற்றை சொன்னவர் பௌதௌனி. இது முகமது பின் துக்ளக்கை பற்றி தான் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பெரோஷா துக்ளக் 1351 1388 வரைக்கும். இவருடைய பெரோஷா துக்ளக்குடைய மகன் தான் முகமது கான். முகமது பின் துக்ளக்கின் சித்தப்பா பையன்தான் பெரோஷா துக்ளக். கான்-இ சஹான் மக்பல் அவருடைய இயற்பெயர். கண்ணு இவருடைய இயற்பெயர். கான்-இ சஹான் மக்பல் கண்ணு இவருடைய இயற்பெயர். பிரமாணர் வராங்கன் படையெடுப்பில் வந்தவர். 2000 பெண் அடிமைகள் இவங்களுக்கு இருந்தாங்க. நீர்ப்பாசன திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. சட்லஜ், சான்சி, யமுனா, சிசார் வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக இந்த நீர்ப்பாசன திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தவர் யாருன்னா பெரோஷா துக்ளக் தான். கால்வாய் நீர்ப்பாசன வரி 1200 தோட்ட பூங்காக்களை கொண்டு வந்தவர் யாருன்னா பெரோஷா துக்ளக். கால்வாய் நீர்ப்பாசன வரி 1200 தோட்ட பூங்காக்களை கொண்டு வந்தவர் பெரோஷா துக்ளக். பெரோஷாபாத் நகரம் இருக்குது, அது டெல்லியில். பெரோஷாபாத் நகரம் டெல்லி. பெயர் மாற்றம், இப்போ பெரோஷாபாத் பெயர் மாற்றம் செய்து அருண் ஜெட்லி ஸ்டேடியம் சொல்லி மாற்றிருக்காங்க. பெரோஷாபாத் நகரம் பெரோஷா துக்ளக் கொண்டு வந்தது தான், அது டெல்லியில் இருக்குது. இப்போ பெயர் மாற்றம் செய்திருக்காங்க. என்னென்னா அருண் ஜெட்லி ஸ்டேடியம் தான் பெரோஷாபாத் நகரம். நெக்ஸ்ட்டு துறைகள். திவானி கைரத். திவானி கைரத் பெண்கள் விதவைகள் ஆக 1,80,000 அடிமைகள் இவர் காலத்தில் பெருகினாங்க. அடிமைகள் துறையே இருந்திருக்கு, அதில் 1,80,000 அடிமைகள் இருந்திருக்காங்க. திவானி கைரத்துங்கிறது பெண்கள் விதவைகள் அவங்கெல்லாம் இருந்திருக்காங்க அந்த துறைகளில். அடிமைகளுக்கு தனி துறையே இருந்திருக்கு, அதில் திவானி கைரத்துங்கிற துறையில் பெண்கள் விதவைகளும், அடிமைகள் துறையில் 1,80,000 அடிமைகளும் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜிசியா வரி விதித்தவர் யாருன்னா பெரோஷா துக்ளக் தான். முதல் மன்னன் ஜிசியா வரி முதல் மன்னன் குப்துதீன் ஐபக், செகண்ட் பெரோஷா துக்ளக், அதுக்கப்புறம் சிக்கந்தர் லோடி,
முதல் மன்னன் அக்பரை ஒழிச்சு சிக்கந்தர் லோடி. மீண்டும் அவுரங்கசீப் வர்றாரு. இவருக்கு பின் முகமது சுல்துரின் ஷா 1414 வரை. தைமூர் படையெடுப்பு 1398. தாமர்லைன் என்றழைக்கப்பட்ட தைமூர் தான் தைமூர் படையெடுப்பு. தைமூரின் பிரதிநிதி படைத்தளபதி யாருன்னா கிஷீர் கான் தான். அவருடைய ஆட்சி காலம் 1414 1451 வரைக்கும். முதலில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை நிறுவியவர் யாருன்னா பெரோஷா துக்ளக் தான். முதல்ல வேலைவாய்ப்பு அலுவலகத்தை நிறுவியவர் பெரோஷா துக்ளக். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் பக்துலுல் லோடி. அவரோட 1451 1526 வரைக்கும். அவருடைய மகன் தான் சிக்கந்தர் லோடி. சிக்கந்தருடைய மகன் தான் இப்ராஹிம் லோடி. இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்காங்க. மகன்கள் பேர்களை கூட கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் பஹ்லுல் லோடி. அவருடைய மகன் சிக்கந்தர் லோடி. அவருடைய மகன் இப்ராஹிம் லோடி. இது ஒரு இந்த ஹிஸ்ட்ரி கொஞ்சம் குழப்பம். ஒரு நல்லா நிறுத்தி நிதானமாக ஒரு 2 times நல்லா வீடியோ நிறுத்தி கேளுங்க, நல்லா உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், சையத் வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா கிஷீர் கான். சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் கிஷீர் கான். சையது வம்சத்தின் கடைசி சுல்தான் யாருன்னா அலாவுதீன் ஆலம்சா. சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் கிஷீர் கான். சையது வம்சத்தின் கடைசி சுல்தான் யாருன்னா அலாவுதீன் ஆலம்சா. ஸ்டூடெண்ட் எல்லாம் குட்டி குட்டியாக தான் எழுதி வச்சுருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி, இதை நீங்கள் ஒரு நோட்டில் நல்லா நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மற்ற ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.